எல்லோருக்கும் நமஸ்காரம். இது உங்களுடைய பக்தி சங்கமம் யூடியூப் சேனல். என்னுடைய பெயர் சதீஷ். பக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்களை சோஷியல் மீடியா மூலியமாக பரப்பணும் என்ற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த சேனல். நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவாளுக்கு இதை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி கேட்டுக்கிறோம். இப்போ நான் இந்த வீடியோ போடுறதுக்கு மெயின் ரீசனே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறதுக்கு தான், டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான். ஒவ்வொரு சென்னை மாநகரும் சரி, எந்த உலகத்திலும் சரி, எங்கே பார்த்தாலும் ஒரே கூட்டமயமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் கூட்டம் நிரம்பி வருது இல்லையா? சாப்பிட்லான்னு ஹோட்டலுக்கு போகிறோம், கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. சரி, சாப்பிட்டுட்டு ட்ரெயினில் ஏறணும், ட்ரெயினில் கூட்டமாக இருக்குது. சரி, ட்ரெயினில் கூட்டம் இறங்கிட்டு சினிமா பார்க்கலாம்னு அதோட கூட்டம் நிரம்பி இருக்குது. சினிமாவில் பார்த்துட்டு மாமியை கூட்டுண்டு ஷாப்பிங் போகலான்னு போனால் அதுக்கு மேலே கூட்டம். ஆனால் யோசித்து பார்க்குறோம், இதில் இவ்வளோ கூட்டமாக இருக்கே, இது எல்லாவற்றையும் மிஞ்சுவதை போல் கூட்டம் நிரம்பி வழிகின்றதா? இது இடம் இருக்கான்னு யோசித்து பார்க்குறோம். யோசித்து பார்த்தோம் வர. அப்படி பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்னென்னா, இது எல்லாவற்றையும் மிஞ்சுவதை போல் கூட்டம் நிரம்பி வழிகின்ற ஒரு இடம் முதியோர் இல்லம். பெற்ற பிள்ளைகளால் நிராகரிக்கப்பட்டு முதியோர் இல்லத்தில் தஞ்சமடைந்த முதியவர்கள் இருக்கின்ற ஒரு இடம்தான் இந்த முதியோர் இல்லம் இல்லையா? வியாபார மயமாகிடுத்து பாருங்கள் எல்லா இடத்துலையும். இப்போது பையன் எங்கே இருக்காங்கிட்ட அமெரிக்காவில் இருக்கேன்றான். சரிப்பா, உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இங்கே வாங்கணும். இல்லை மாமி, என்னால் முடியாதுன்னு பணம் அனுப்புற பார்த்துக்கோன்றான். ஏண்டாப்பா, உங்கள் அம்மா ரொம்ப சீரியஸாக வாப்பா. இல்லை மாமி, என்னால் முடியாது, விஷா கிடைக்க நீங்கள் பார்த்துக்கோ. குழந்த, உங்கள் அம்மா போயிட்டாப்பான்னு சொல்லும்போது, ஐயோ ராமா, மாமி இப்போ விசா கிடைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் பைசா அனுப்பிச்சிடுறேன், எல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க சொல்கிற பிள்ளைகள் இருக்கான். இதை விட சில வேதனை தரக்கூடிய விஷயம், கல்யாணம் ஆற வரைக்கும் அம்மா அப்பா வச்சுக்கிறா. ஆனால் கல்யாணம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுறா? முதியோரை திருப்பி சேர்த்துடுறா. இவெல்லாம் சந்தோஷமாக இருக்கா. ஒரு கார் போயின்னு இருக்கு, முன்னாடி ஜன்னலை எட்டி பார்க்கறது நாய். எங்கே அவங்க தாய் அப்படின்னு கேட்கும்போது, அந்த பிள்ளையோட அம்மா அந்த வீட்டில் ஒரு மூலையில் சுருண்டு படுத்துட்டுருக்கா. ஆனால் அந்த நாய்க்கு பெரிய வீடு கட்டி உள்ள பிளேட்டில் பால்லாம் வச்சு ஒரு அற்புதமாக ஆற்று வாசல் பண்ணியிருக்கான். இப்படியும் சில இடத்துல இருக்குது இல்லையா? இன்னும் சில இடத்துல வேதனை தரக்கூடிய விஷயம், வீட்டு வேலைக்காரி மாதிரி அம்மா அப்பாவை ட்ரீட் பண்ணிட்டுருக்கான். 10 மாதம் கர்ப்ப கிரகத்தில் வச்சு பாலூட்டி சீராட்டி தாயை வளர்த்து விடுவா. கூலி வேலை செஞ்சு மாட்டு வந்து இழுத்து விவசாயம் பண்ணி மரங்களை வெட்டி செருப்புகளை தைச்சி பல கஷ்டமான வேலைகளை பண்ணி தந்தையார் நம்மளுக்கு சம்பாதிச்சு நம்மளுக்கு படிப்பறிவு ஊட்டுவா, தோள் மேலே போட்டு வளர்ப்பா. நம்ம ஒரு நிலைமைக்கு வந்தவுடன் என்ன பண்ணுறோம்? இவளை மறந்துட்டு தனக்குன்னு குடும்பத்தோடு போயிடுறோம். அது இருக்க முதியோர் இல்லம், அங்கே போய் மாதம் பைசா கட்டி அவளை சேர்த்து விட்டுறோம். ஒரு விஷயத்தை நாம் வச்சுக்கணும், இவள் செய்வதன் மூலியமாக ஒரு தாய் தந்தை விடுகின்ற ஒரு சொட்டு கண்ணீர் 1000 கோடி பாவத்துக்கு சமம். விமோச்சமே கிடையாது. என்னதான் பரிகாரம் பண்ணாலும் இந்த பாவத்துக்கு பரிகாரமே கிடையாது. அவளால் தானே நம்ம முன்னேறி இருக்கோம், அவளால் தானே இந்த அளவுக்கு நல்லா இருக்கும். ஒரு தாய் தந்தை நம்மளுக்கு சொல்லி கொடுத்த அறிவை வச்சு தான் நம்ம வளர்ந்துருக்கோம். அவளையெல்லாம் நம்ம வளர்ந்துருக்கோமா யோசித்து பார்க்கணும். ஒரு தாய் தந்தை இல்லைனாக்கா நம்ம எப்படி வளர்ந்துருப்போம், எப்படி பறந்துருப்போம் இல்லையா? இப்போலாம் ஓரளவுக்கு இருக்கும், நோய் நொடி இல்லாமல் பைசா வச்சுன்னு சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அது மாதிரி தான் அவளே நம்ம வச்சுக்கணும். பிறக்கும்போது குழந்தை, அப்புறம் மனிதன், இறக்கும்போது குழந்தை. அதுதான் வயசானவங்களை தான் குழந்தைக்கு சமமாக வச்சுக்கணுன்றா. அதனால் இந்த வீடியோ மூலம் நான் சொல்கிறது என்னன்னாக்கா, உங்கள் வீட்டுக்கு பகவானோட கடாட்சம் வரணுமா, லக்ஷ்மி கடாட்சம் வரணுமா, தன்வந்திரி சுவாமி கடாட்சம் வரணுமா, சரஸ்வதி சுவாமி கடாட்சம் வரணுமா, அயக்ரீவ சுவாமி கடாட்சம் வரணுமா, இல்லை உங்கள் குலதெய்வ கடாட்சம் வரணுமா, அம்மா அப்பா வச்சுட்டு காப்பாற்றி பாருங்கோ. அவளை சந்தோஷமாக வச்சு பாருங்கள். அப்போ தான் இது எல்லா கடாட்சமும் வரும். ஒன்றில் ஒரு சாதாரண பித்ரு சேவை செய்வதை பார்ப்பதற்காக பகவான் கிருஷ்ணர் ஓடி வந்துட்டு அந்த புண்டலீகன் தாய் தந்தையருக்கு செய்கின்ற சேவையை பார்த்துட்டு ரசித்து நிற்கிறானே, அந்த புண்டலீகன் ஒரு செங்கலை தூக்கி போட எதற்கும் கொல்லப்படாத என் பெருமான் அந்த செங்கல் மேலே இடுப்பில் கையை வச்சு நின்றுட்டு பண்டரிநாதன் விட்டலன் ஒரு அற்புதமான ஒரு
அவதாரத்தை கொடுக்குறாருல்ல. காரணம், மாதா பிதாவுக்கு செய்கின்ற சேவையை பார்த்து அறிந்து ஓடி வந்த பகவான் நாமும் அவர் செய்கின்ற போது ஓடி வந்து நமக்கு பலவிதமான கடாக்ஷன் கொடுப்பார் என்று சொல்லிட்டு, தயவுசெய்து இந்த வீடியோவை சின்ன வீடியோ தான் இருந்தாலும் பெரிய விஷயம், இதை நீங்கள் புரிஞ்சுட்டு எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும். தெரிஞ்ச ஆளுக்கெல்லாம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுபோல் நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் நமக்கு சொல்லி ஷேர் பண்ணிக்கிறது மூலிமா தான் நமக்கு ஒரு மனசில் ஒரு ஆதங்கம், ஒரு மன வருத்தம் குறையும் இல்லையா. நம்மளோட குறையை மற்றவர்கிட்ட சொல்லும்போது தான் அதுக்கு நம்ம நிவர்த்தி பெறணும் இல்லையா. அதனால் ஒரு சின்ன விஷயம், தயவுசெய்து இதை எல்லோருக்கும் சொல்லுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லோருக்கும் ஷேர் பண்ணி இந்த சேனல் நன்னா வளரணும். இது நம்மளுடைய சேனல், இது உங்களுடைய சேனல் என்று சொல்லிட்டு எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும். திரும்பவும் சொல்கிறோம், பிறக்கும்போது குழந்தை, பிறகு மனித பருவம், இறக்கும்போதும் குழந்தை. அந்த தாய் தந்தை என்ற குழந்தையை பேணி காத்து சந்தோஷமாக அவர்கள் ஆயுள் முடியும் வரை பாதுகாத்து சந்தோஷமாக வழி அனுப்பணும்னு எல்லாரும் பிரார்த்திச்சுக்கிறேன். ராம் 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 ராம். மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ. ராதே கிருஷ்ணா.